தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு படம் ஹிட்டு அல்லது ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்புமே அந்த படத்தோட டைரக்டர் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பரவலான டாக்காக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படம் வரைக்குமே உதாரணமாக சொல்லலாங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது டைரக்டர் தான் சொல்லுவாங்க. மற்றபடி சாங்ஸ்னால, மியூசிக்னால, ஹீரோவோட ஆக்டிங்னால ஜெயிச்ச தோத்த படங்களும் இருக்குதாங்க செய்யுது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு வடிவம் கொடுக்கறதே டைரக்டர் தாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொசிஷனாக இருந்தாலுமே கூட சம்பளம் அப்படின்னு வரும்போது ஏனோ டைரக்டர்ஸை விட ஹீரோஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க. அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்று தாங்க. ஏன்னா ஒரு ரசிகன் ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் தியேட்டருக்கே வர்றான். ஸோ வணிக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ தான் ஃபேஸ் ஆஃப் சினிமாவாக கருதப்படுறான். அதனால் ஹீரோஸ் அதிகமாக சம்பளம் வாங்குறதும் தவிர்க்க முடியாத ஒன்று தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் ஹீரோக்கு ஈக்குவலாக நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதிக சம்பளம் வாங்குற டாப் 10 டைரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற டைரக்டர்ஸ் யார் அப்படின்னா தளபதி விஜயோட சினிமா கெரியரில் கடைசி படத்தை இயக்கிட்டு இருக்கிற ஹெச் வினோத், அதுக்கப்புறம் பா ரஞ்சித். இவங்க ஒரு படத்துக்கு 10 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் 9வது இடம் முடிச்சிருக்கிற டைரக்டர் யார் அப்படின்னா தன்னோட கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருசாக ஃப்ளாப் படங்களே கொடுக்காத டைரக்டரான வெற்றிமாறன் அவர்கள் தான் இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்காரு. இவர் ஒரு படத்துக்கு 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 8வது இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஒரு காலத்தில் பேக் டு பேக் ஹிட் படங்களை கொடுத்து இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் இவருக்கு துணையா நீ மட்டும் தனியாக போகிற நானும் வரேன்னு சொல்லிட்டு வாண்டடா வண்டியில் ஏறி வந்த மணிரத்னம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 20 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் 7வது இடம் பிடிச்சிருக்கிற டைரக்டர் யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெற்றி படம் கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருந்த டைமில் அவருக்கு ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் படத்தை கொடுத்த நெல்சன் திலீப் குமார் தான். அந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 இயக்கிட்டு இருக்கிற திலீப் குமார் அந்த படத்துக்காக 32 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் 6வது இடம் பிடிச்சிருக்கிறது பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்கள். ஒரு காலத்துலலாம் சினிமா ரசிகன் ஒரு படம் மேக்கிங்னா இவரை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸுமே சங்கரை நம்பி எவ்வளோ பணம் வேணாலும் போடலாம், கண்டிப்பாக அந்த படம் ப்ராஃபிட் ஆயிரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலம் கூட உண்டு. ஆனால் இன்னைக்கு யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, சங்கருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்காரு. இவரோட சேர்த்து புஷ்பா டைரக்டரான சுகுமார், இவங்க 2 பேருமே ஒரு படத்துக்கு 35 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது இடம் பிடிச்சிருக்கிற டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். தன்னோட டிஃப்ரெண்டான மேக்கிங்கால ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சி இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங் டைரக்டராக வலம் வந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே உடச்சு ஒரு படத்தில் ஹீரோயின், சாங்ஸு, லவ், ரொமான்ஸு, காமெடி இது எதுவுமே இல்லாட்டா கூட அந்த படத்தை ஹிட் ஆக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. தமிழ் சினிமாவில் எல்சிஓ அப்படிங்கிற கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இவர் ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. இவரோட அடுத்தடுத்த எல்சிஓ படங்களுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துக்கு 40 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் 4வது இடம் பிடிச்சிருக்கிறது பாலிவுட் டைரக்டரான ராஜ்குமார் ஹிரானி அவர்கள். ஹிந்தியில் வந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ், 3 இடியட்ஸ், PK, சஞ்சுன்னு பல படங்களை டைரக்ட் பண்ண இவர் ஒரு படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்குறாரு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற டைரக்டர் யார் அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஆக்ஷன் படத்தோட மோகத்தை அதிகரித்த படமான KGF படத்தோட டைரக்டரான பிரசாந்த் நீல். இவர் ஒரு படத்துக்கு 90 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்கிற டைரக்டர் அட்லி அவர்கள். என்னதான் காப்பி கேட் அப்படின்னு எல்லாராலையுமே கிண்டல் பண்ணப்பட்டாலுமே கூட இன்னைக்கு ஹிந்தியில் ஷாருக் கானை வச்சு ஜவான் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி 1000 கோடி கலெக்ஷன் கிளப்ல சேர்ந்த முதல் தமிழ் டைரக்டர் அப்படின்னு பேரை எடுத்திருக்காருங்க. இது வரைக்கும் ஒரு படத்தை கூட ஃப்ளாப் கொடுக்காத அட்லி ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ண அல்லு அர்ஜுன், அதுக்கப்புறம் தீபிகா படுகோனோட படத்துக்கு 100 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறதா கோலிவுட் வட்டாரத்தில் சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்லாமல் எல்லாராலையுமே கணிக்கக்கூடிய ஒரு டைரக்டரான SS ராஜமௌலி தாங்க. ஒரு படத்துக்கு இவர் 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற உச்ச நட்சத்திர ஹீரோஸோட சேலரி விடவே அதிகம் அப்படிங்கிறது தாங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் எந்த டைரக்டர் தகுதிக்கு அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, எந்த டைரக்டர் தகுதியை விட கம்மியாக சம்பளம் வாங்குறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ஹீரோஸ் டைரக்டர்ஸ் யாருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.